அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி லாட்டரி 536வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று திங்கட்கிழமை பாக்கியதாராவிற்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் ஒன்றும் சரியாக வரவில்லை நண்பர்களே. ஆனால் டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் ஓரளவு நன்றாக இருந்தாலும் கூட வெற்றி இலக்கை தொட முடியாமல் போய்விட்டது நண்பர்களே. எல்லாம் பாக்ஸ் எண்களாக ஒரு இடத்தில் மாறிவிட்டது நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்பு. இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்தது பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் பாருங்கள் நண்பர்களே. இந்த அப்படியே பாக்ஸ் நம்பராக வந்துருச்சு. ரிசல்ட்டாக வந்தது 486 நண்பர்களே. இந்த 8 சரியாகவே இருக்கிறது. மற்ற எண்கள் இடம் மாறிய காரணத்தினால் போர்டு மட்டுமே சரியாக பாஸ் ஆகிருக்கும் நண்பர்களே. இதில் 3 எண்களை கணித்தும் ஒன்றுக்கும் தகுதி இல்லாமல் அமைந்துவிட்டது. அதே மாதிரி 6 மணிக்கு எடுத்த கணிப்புகளில் முதல் 2 எண்கள் பிசி எண்கள் சரியாக இருந்தது. போர்டு தவறிவிட்டது நண்பர்களே. இது 6 மணிக்கு ஆனது. இது ரிசல்ட்டாக வந்தது 857 ஒரு ரிசல்ட் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த போர்டுக்கு 3 8ஐயும் பயன்படுத்தி விளையாடலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே முதல் 2 இலக்கங்கள் சரியாகவே வந்திருக்கிறது நண்பர்களே. ஏபி பாஸ் ஆகிருக்கு. சி நம்பர் 7ஆக அமைந்த காரணத்தினால் இங்கும் ஒரு பெரிய வெற்றி தவறிவிட்டது நண்பர்களே. அப்புறம் 1 மணிக்கு கொடுத்தது ஒன்றும் சரியாக வரவில்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, இது முடிந்த கதை. நாளை செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி லாட்டரி பிரிடிக்ஷனை பார்ப்போம் நண்பர்களே. நேற்று நாம் கொடுத்த கணிப்பில் சி போர்டுக்கு ஒரு 0 கூட வரலாம் என்று சொல்லியிருப்பேன் நண்பர்களே. இந்த இடத்துல பாருங்க 5-0 என்று தான் இருக்கிறது. இங்கேயும் 0-5. சரி, இந்த இடத்துலையுமே 0 தான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் மாறா பாருங்க, 0த்தோட எதிர் நம்பரான 5க்கு 5 வந்திருக்கு. இதுலேயும் நாம் தவறு இழைத்து விட்டோம். அதே மாதிரி இங்கே 5 வந்தால் 0 வருதுன்னு சொன்னேன். இந்த இடத்துல ஒரு 0 இருக்குது. அப்போ 5 வருமானு கேட்டால் வராது என்று நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நம்ம எந்த நம்பர் வராதுன்னு சொன்னோமோ அதே எண் தான் இங்கே சரியாக வந்திருக்கு. சரி நண்பர்களே, தவறுகளை திருத்திக் கொள்வோம். இப்போ கடைசியாக விளையாண்ட ஆட்டம் எப்படி என்றால் 405. ஏபிசிக்கு 405, இங்கே 315. இந்த நம்பர் எப்படி இருக்குன்னா 60 50 இந்த டைப்பில் தான் இருக்குது. இது மாதிரி ஆட்டம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலும் 2ஆம் தேதியிலும் ஜனவரி அல்ல, டிசம்பர் மாதத்தில் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் 1, 2 தேதிகளில் இந்த சமீபத்தில் ஆடப்பட்ட பிசி எண்கள் ஒத்து போகக்கூடிய ஆட்டங்கள் இருக்கிறது நண்பர்களே. நாம் அந்த இடத்தில் இருந்து இந்த 2 ஆட்டங்களுக்கு அடுத்ததாக என்ன எண் உள்ளதோ அதையே நாளை ஸ்ரீசக்தி லாட்டரியை பிசி எண்களாக பயன்படுத்தி பார்ப்போம் நண்பர்களே. கணிக்கும் முறைகள் பல வகையில் கணிக்கலாம் நண்பர்களே. நாம் அடிக்கடி கணிக்கும் முறைகளை மாற்றிக்கொண்டே இருந்தோமானால் என்றுமே நம்மால் 3D எண்களையோ 4D எண்களையோ கண்டுபிடிப்பது இயலாத காரியமாக அமைந்துவிடும் நண்பர்களே. அதனால் நாம் தொடர்ச்சியாக ஒரே முறையை ஃபாலோ செய்தோமானால் ஒரு மாதத்தில் 1 முறையோ அல்லது 2 முறையோ சரியான எண்களை கணித்து விடுவோம் நண்பர்களே. டியர் லாட்டரிக்கும் நான் அப்படித்தான் கணிப்பேன். கேரளா லாட்டரிக்கும் அப்படித்தான் நான் ப்ரிடிக்ஷனை எடுப்பது வழக்கம் நண்பர்களே. பார்ப்பதற்கு பல முறைகள் உள்ளது. அதாவது இந்த சேரன் பாண்டியன் படத்தில் செந்தில் ஒரு இதில் டைலாக் சொல்லுவோம் அப்படியே காமெடிக்காக, ஆனால் அண்ணே ஸ்பேனர் எடுத்து வரலாம் மெக்கானிக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி பேட்டன் கையில் உள்ளவர்கள் அனைவருமே கணிப்பாளிகள் தான் நண்பர்களே.
அதை நான் மட்டமாக சொல்லவில்லை. ஒரு இதுக்காக சொல்றேன். பேட்டன் கையில் யார் கையில் இருந்தாலும் சரி, எல்லாருமே கணிப்பாளர்கள் தான். அவர்களுக்கு ஒரு கணிக்கும் முறை இருக்கும். நானும் பல முறைகளில் பார்ப்பது உண்டு. ஆனால் அப்படி நான் முயற்சி செய்து எந்த வெற்றியையும் பெற இயலவில்லை நண்பர்களே. நான் இப்பொழுது கணிக்கும் முறையில் தான் நிறைய எண்களை, நூற்றுக்கணக்கான 3D எண்களை என்னால் கணிக்க முடிந்தது. அதனால்தான் இந்த முறையையே தொடர்ச்சியாக நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த 15-05 இந்த ஆட்டம் ஒத்துப்போற ஆட்டத்த 2025ஆம் ஆண்டு சார்ட்ல இருக்கு. அந்த இடத்த பார்ப்போம் நண்பர்களே. இது 2025ஆம் ஆண்டிற்கானது. இங்க டிசம்பர் மாதம். டிசம்பர் 1, 2. இப்போ கடைசியா விளையாண்ட ஆட்டம் வந்து 315. அப்புறம் இன்னைக்கு 405. இங்க பாருங்க நண்பர்களே, இந்த 315ங்கிறது நம்பர் வந்து இந்த பிசி எண்ணான 15-60. இது ரெண்டும் மேட்ச் தான். 15ம் 60ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய எண்கள் தான் நண்பர்களே. அதனால் இரண்டும் ஒரே எண்களாக தான் கருத வேண்டும். அடுத்தது 55, இங்கு 05. இதுவும் ஒரே நேர்கோட்டு எண்கள் தான் நண்பர்களே. ஒரே எண்களாக தான் கருத வேண்டும். அப்போ அடுத்தடுத்து 2 ஆட்டங்கள் ஒத்து போகிறது நண்பர்களே. இதே மாதிரி ஆட்டம் இங்க மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டா, பேட்டர்னை பார்க்கும்போது இன்னும் பின்னோக்கி போகும்போது நிறைய இடங்களில் இருக்கும் நண்பர்களே. அவற்றை எல்லாம் எடுத்து நாம் பார்த்தோமானால் நம்மளுக்கு தெளிவான நிறைய எண்கள் சேர்ந்துவிடும். அது சரி வராது நண்பர்களே. இப்ப விளையாண்ட ஆட்டத்துல இருந்து, அதாவது இன்னைக்கு ஆகஸ்ட் 24, இதுல இருந்து மிக அருகில் உள்ள ஆட்டமாக இருப்பது இந்த டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர் மாதத்தில் வரும் விளையாட்டு நண்பர்களே. அதனால்தான் அதிக எண்களை தேர்வு செய்யக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் மிக அருகில் உள்ள ஆட்டத்தை நான் பயன்படுத்துகிறேன். இந்த நம்பர் வந்து இப்ப சமீபத்து ஆட்டத்தோட ஒத்து போகுது நண்பர்களே. அதே அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா, இங்க 212ன்னு இருக்கு. இதுல வந்து பிசி எண்ணான அந்த 12ஐ நாம் நாளை ஸ்ரீசக்தி லாட்டரிக்கு பிசி எண்களாக நாம் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அதில் ஒன்றும் தவறு இல்லை. இதே சார்ட்லயே வந்து இந்த 2025ஆம் ஆண்டு சார்ட்லயே பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்திலும் இதே போன்ற ஆட்டம் ஒரு இடத்தில் இருக்கிறது நண்பர்களே. இங்க வந்து 212ன்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம 212ங்கிற நம்பர் வந்திருக்கு. அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நண்பர்களே. இது வந்து டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் உள்ள ஆட்டம். இதே வந்து இன்னும் பின்னோக்கி போகும்போது ஏப்ரல் மாதத்தில் ஒரு இடத்தில் நான் பார்த்தேன் நண்பர்களே, இதே போன்ற ஆட்டம். ஜூன், மே, ஏப்ரல். இதையும் உங்கள் பார்வைக்கு சொல்லிவிடுகிறேன் நண்பர்களே. இங்க பாருங்க, இந்த ஆட்டம் பாருங்க. ஏப்ரல் மாசத்துல 2 ஆட்டம். இந்த 315ஓடு இந்த 15ஓடு இந்த 60ங்கிற நம்பர் மேட்ச் ஆகும். இந்த 400 அப்படிங்கிற நம்பரோட சரி 405. 405க்கு இங்க 400ன்னு இருக்கு. இங்க 3 நம்பருமே மேட்ச் ஆகியிருக்கு நண்பர்களே. ஆனா அடுத்த நம்பர் பாருங்க, அங்க 212 இருந்தது, இங்க 752 இருக்கு. அங்கேயும் சி போர்டு 2 தான் நண்பர்களே, இங்கேயும் சி போர்டு 2 தான் நண்பர்களே. இது 2வது தொலைவில் உள்ள ஆட்டம் என்பதால் இதை விட்டுவிடுகிறேன் நண்பர்களே. நீங்களும் இந்த இடத்தை பாருங்கள். இது ஏப்ரல் மாதத்தில் பாருங்கள் நண்பர்களே இருக்கும். நாம் வந்து நாளை ஸ்ரீசக்தி லாட்டரிக்கு பிசி எண்களாக நாம் எடுக்க போவது டிசம்பர் மாதத்தில் உள்ள விளையாட்டில் இருந்து தான் எடுக்க போகிறோம் நண்பர்களே. அப்போ இதுக்கப்புறம் வந்து 212 இருக்கு. இதில் இருக்கிற நம்பர் வந்து நம்ம நாளைக்கு பிசி நம்பரா பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. 12, 17, 62, 67. இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதிடுவோமா? பிசி 12, 17, 62, 67.
இந்த 12ஆம் நம்பர 4ஆ பிரிச்சு எழுதும்போது இந்த மாரி 12, 17, 62, 67 என்று வரும் நண்பர்களே. இந்த எண்களை நாம் பிசி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அதே மாரி நண்பர்களே, இந்த கணிப்பு என்பது நாளை இந்த எண் தான் விளையாடப்படும் என்று யாராலும் 100% கொடுக்க இயலாத நண்பர்களே. சிலர் கணிப்புகளை சொல்லிவிட்டு, இங்க WhatsAppக்கு வாங்க, இங்க புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க நண்பர்களே. நான் பார்த்திருக்கிறேன். அதையெல்லாம் அறிமுகம் இல்லாத இடத்தில் போய் விளையாண்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. நமக்கு வந்து பரிசு என்பது வருடத்தில் 1 முறையோ, 2 முறையோ தான் கிடைக்கும். அப்படி கிடைத்ததிலும் சிக்கல் வந்துவிடப் போகிறது நண்பர்களே. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத இடத்தில் நீங்களோ அவங்க எங்க இருக்காங்க, எங்க கடை நடத்துறாங்கங்கிற எந்த விவரமும் தெரியாம ஆன்லைன்ல WhatsAppல, Facebookக்கு இந்த மாரி பகுதியில பார்த்து நீங்க போய் அதில சிக்கிக்க வேண்டாம் நண்பர்களே. அதான் நம்ப இதில கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தெரிஞ்ச பிசாச விட என்னமோ சொல்லுவாங்க நம்ம அப்படி இல்ல. தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசே மேல் என்று சொல்வார்கள். அந்த போன்று நமக்கு தெரிந்த இடத்தில் விளையாடுவதுதான் நமக்கு என்றும் பாதுகாப்பானது நண்பர்களே. விலையில் சில வித்தியாசங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம் நண்பர்களே. திடீர்னு உங்களுக்கு 4Dலயே ஒரு 4,50,000 லட்சம் விழுதுன்னு வச்சுக்குவோமே. அப்போ உங்களை ஏமாத்தப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே. எனக்கு தெரிந்த நண்பர்கள் நிறைய பேர் இது போன்ற சிக்கியிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெற்றும் அவர்களால் பணத்தை பெற முடியாமல் போய்விட்டது நண்பர்களே. அடுத்த கணமே சிறு சிறு பரிசுகள் விழும்போதெல்லாம் ஒரு 500, 1000, 2000 இந்த மாரி வரும்போதெல்லாம் குடுத்து விடுவார்கள் நண்பர்களே. மிக பெரிதாக வந்தது ஒரு நண்பருக்கு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவரும் போராடி கேட்டு கேட்டு பார்த்தா காசு தான் இன்னைக்கு போறேன் நாளைக்கு போனா கடைசியா நம்பர பிளாக் பண்ணிட்டானுங்க. அவனுங்கள நீங்க எங்க போய் தேடுவீங்க? எல்லாமே மோசடி தான் நண்பர்களே. இந்த மோசடி வலையில் சிக்கிக் கொள்ளாமல் அதாவது தெரிந்த பிசாசிடமே தெரிந்த பிசாசு மேல் என்ற மனநிலையில் விளையாடுவதுதான் மிகச் சிறப்பு நண்பர்களே. அறிமுகம் இல்லாத உங்களுக்கு எங்க இருக்கிறாங்க, யாரு விக்கிறாங்கங்கிற இது தெரியாம இந்த விளையாட்டில் ஈடுபடுவது என்றுமே நமக்கு நன்மையை நல்காது என்பதுதான் உண்மை. புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சரி நண்பர்களே, இப்போ பிசி நம்பரை நம்ம பார்த்துட்டோம். 12, 17, 62, 67. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஏ போர்டுக்கும் டி போர்டுக்கும் என்ன நம்பரை தேர்வு செய்யலாம்? நண்பர்களே, இந்த டி போர்டுல பாருங்க, இங்க 9 என்ன சுருக்கமா டி போர்டு கடைசியா டி போர்டுல வந்து 9, 5 0, 5 9, 0, 5ன்னு இருக்கு. இந்த டி போர்டுல மேல கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா 9, 0, 5 இந்த இடத்துல 7ன்னு இருக்கு நண்பர்களே. அதனால வந்து இந்த இடத்துக்கு நம்ம 7ஆம் நம்பரை பயன்படுத்தலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. ஆனா வந்து இதுக்கு மேல ஒரு 7 இருக்கு இங்க. அதே மாதிரி இதுக்கு இந்த 7 தான் இங்க வந்ததா நம்ம நினைச்சோம்னா, இப்ப இதுக்கு மேல இங்க ஒரு 1ஆம் நம்பர் இருக்கு. அதனால இந்த 1ஆம் நம்பர் தான் இங்க வரும் என்று எடுத்துக்கொள்வோமா? இதில் எனக்கு குழப்பமாக இருக்கிறது நண்பர்களே. இது உங்கள் பார்வைக்காக விட்டு விடுகிறேன். நான் இங்கிருந்து டி போர்டு எண்ணை நான் எடுக்கவில்லை. அதே போன்று ஏ போர்டு எண்ணும் இங்கிருந்து எடுக்கவில்லை நண்பர்களே. நம் வார பேட்டர்னை வைத்து பார்ப்போம். அதில் ஏதேனும் தெரிகிறதா என்று பார்ப்போம் நண்பர்களே. இங்க இதுல வந்து நம்ம பிசி நம்பர் நம்ம கிட்ட இருக்கு. 12ங்கிற நம்பரு. அந்த ஏ போர்டுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க, நம்மள இங்க 9 இருக்கு, இங்க 3 இருக்கு, 8 இருக்கு. அந்த 9ஐ விட்டு விடுவோம். இங்கேயும் வந்து சரி, இந்த இடம் இல்லை. இங்கிருந்து பார்க்கிறோம். இங்க 9க்கு
இந்த 9க்கு இங்க ஒரு 9 இருக்கு. இங்க ஒரு 3க்கு இங்க 3 இருக்கு. இந்த 3க்கு இங்க ஒரு 8 வந்திருக்கு நண்பர்களே. அப்ப வந்து இங்க 9, 3 இந்த 3க்கு 8 மாறி வந்திருக்கு. அடுத்த நம்பரா பாருங்க, இங்க இடத்துல 8ஆம் நம்பர் தான் நண்பர்களே இருக்கு. அப்போ வந்து ஏ போர்டுக்கு நாம் 8ஐயே கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 8 அல்லது 3 2 எண்ணில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தலாம். அப்போ ஏ போர்டுக்கு 8 முதல் வாய்ப்பாகவும் 2ஆம் வாய்ப்பாக 3 இந்த 2 எண்களையும் பயன்படுத்தி பார்ப்பது சரியாக வரும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடத்தை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. இது எல்லாமே ஒரு யூகம்தான் நண்பர்களே, எதிர்பார்ப்புகள் அவ்வளவுதான். அடுத்தது வந்து இன்னொரு நம்பர் நமக்கு தேவைப்படுது, டி போர்டு. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அது 4D சார்ட்டை பார்ப்போம். இங்க 9, 1, 8 இதை இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு நண்பர்களே. இப்போ இந்த 9ஆம் நம்பரை வந்து 4ஆ மாத்திக்குவோம். 4 என்று வைத்துக்கொள்வோம். இந்த 6 வந்து இந்த 1 வந்து 6ஆம் நம்பரா வச்சுக்குவோம். 8 வந்து 8ஆவே வைத்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4, 6, 8 இங்க 10. இந்த இடத்துல ஒரு 0 வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று என் மனதிற்கு படுகிறது நண்பர்களே. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வேற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. இதையே நம்ம மாற்றி பார்க்கும்போது 9க்கு 4 அதன் எதிர் எண், இந்த 1க்கு 6 எதிர் எண், இந்த 8க்கு 8ஐயே வச்சோம்னாக்கா 2ஆம் வாய்ப்பாடு மாதிரி வருது. 2 2 சேர்ந்துட்டு வருதுங்கிற மாதிரி கணக்கு வரும். இப்போ 4, 6, 8, 10க்கு 0 இப்படி வச்சு நம்ம 0ங்கிற நம்பரை 0 அல்லது 5ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. இப்போ டி போர்டுக்கு 0 அல்லது 5ஐ பயன்படுத்தி பார்ப்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அடுத்தது வந்து இதே மாதிரி இன்னொரு இடத்துல கூட இந்த 0 வருவதற்கு வாய்ப்புள்ளதை நியாயப்படுத்த ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தையும் காட்டி விடுகிறேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து டி போர்டுல முதல் எண் 0, 5. அதே மாதிரி 0, 5 என்று இருக்கு. அதே மாதிரி மேல எங்கேயோ ஒரு இடத்தில் பார்த்தேன் நண்பர்களே. இதோ இங்க இருக்கு. அங்க கடைசியா பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 0, 5, 5 என்று வந்திருக்கிறது. அதனால வந்து நம்ம டி போர்டுக்கு வந்து 0 அல்லது 5 இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போ ஏ போர்டுக்கு நம்ம வந்து டி போர்டுக்கு வந்து 0, 5, ஏ போர்டுக்கு நம்ம 8 வச்சிருக்கோம். அப்போ 4Dக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, சைபர் 8 12 08 12 08 17 08 62 08 67 இந்த 4 எண்களையும் நாளை ஸ்ரீசக்தி லாட்டரிக்கு ப்ரெடிக்ஷன் எண்களாக எடுத்திருக்கிறேன் நண்பர்களே. இந்த எண்களில் உங்களுக்கு ஏதேனும் திருப்தி இல்லை, இது சரியில்லை என்று நீங்கள் கருதினால் அந்த எண்ணுக்கு 0ற்கு பதிலாக நீங்கள் 5ஐ பயன்படுத்தலாம். 8ற்கு பதிலாக 3ஐயும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அதில் ஒன்றும் தவறு இருக்காது. இதுவே இன்றைக்கான நாளை ஸ்ரீசக்திக்கான ப்ரெடிக்ஷன் நண்பர்களே. அதே மாதிரி 3Dக்கு வந்து 812, 817, 862, 867 இருப்பது. ஆட்டத்தில் களத்தில் இருப்பது மொத்தம் 10,000 எண்கள் நண்பர்களே. அதில் இங்கு 4 எண்களை குறிப்பிட்டுள்ளேன். நமக்கு அதிர்ஷ்டமும் இருந்தால், நமது கணிப்புக்கு சக்தி இருந்தால் நாளை இதே எண்கள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்கள் கணக்குகளையும்
பாருங்கள் நண்பர்களே. எப்பொழுதும் உங்கள் கணக்கிற்கு முக்கியத்துவம் கொடுத்து விளையாடுங்கள் நண்பர்களே. மற்றவர்களின் கணக்கிற்கு எப்பவுமே 2ஆம் கட்டமாக பயன்படுத்தி பாருங்கள். யாராலும் இந்த எண் தான் உறுதியாக வரும் என்று சொல்வதற்கில்லை. அப்படி யாராவது ஒருவர் பணத்தை பெற்றுக்கொண்டு தருகிறேன் என்று சொன்னால் நம்பாதீர்கள் நண்பர்களே. அப்படி அவர்களால் சரியான எண்கள் தெரிந்தால் அவர்களே வாங்கி வெற்றி பெற்று விடலாமே. நம்மிடம் ஏன் விற்பனை செய்கிறார்கள் என்பதை சிந்தியுங்கள் நண்பர்களே. அப்படி கொடுத்து யாரும் ஏமாற வேண்டாம் நண்பர்களே. இந்த வாட்ஸ்அப்புக்கு வாங்க, உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, நம்பர் தரேன், சரியான எண் தரேன் அப்படிங்கிறதெல்லாம் மோசடி நண்பர்களே. எனது நண்பர்கள் நிறைய பேர் அப்படி வாங்கி ஏமாந்திருக்கிறார்கள். அவர்கள் 100 பேரை தேர்வு செய்துகிறார்கள், விளம்பரப்படுத்தி ஒரு 100 பேர்த்த சேர்த்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அந்த 100 பேர் இருக்காங்க, ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ நண்பர்களே. அந்த 50 பேத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்களை கொடுப்பார்கள் நண்பர்களே. எல்லாத்துக்கும் ஒரே நம்பர். இப்ப நான் 4 நம்பர் குடுக்குறேன்னா, அது அவ்வளவுதான். என்னுடைய ப்ரிடிக்ஷன் இவ்வளவுதான். இதோட முடிஞ்சிருதா? இது பார்வையாளர்கள் அனைவருக்கும் இதே எண் தான். ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பணத்தை பெற்றுக்கொண்டு எண்களை கொடுப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இங்க உங்களுக்கு குடுக்குற நம்பர இன்னொருத்தருக்கு 2வது ஆளுக்கு குடுக்க மாட்டாங்க. 3வது ஆளுக்கு 50 பேத்துக்குமே வித்தியாசமான எண்கள், வெவ்வேறு எண்களை கொடுப்பார்கள் நண்பர்களே. அதில் 1, 2 பேருக்கு சரியாக கூட அமைந்து விடுவது உண்டு. அவர்கள் மீண்டும் அடிமையாகி விடுவார்கள். மற்றவர்களுக்கு அது பலிக்காது. இப்படித்தான் அவர்களுடைய தந்திரம் நண்பர்களே. இது முழுக்க மோசடி நண்பர்களே. எனது நண்பர்கள் நிறைய பேர் இப்படி பணம் கொடுத்து வாங்கி குப்பை நண்பர்களை வாங்கி பணத்தை இழந்ததுதான் அதிகம். எவருமே வெற்றி பெற்றதில்லை. அதனால் இத்தகைய மோசடி பேர்வழிகளிடமிருந்து விழிப்புடன் இரு நண்பர்களே. யாருக்கிட்டையும் காசு கொடுத்து நம்பர் வாங்குறது முழுக்க தப்பு நண்பர்களே. அவர்களுக்கு தெரியாது, எவருக்குமே தெரியாது. நான் உட்பட யாருக்கும் தெரியாது. அதனால் யாரும் இந்த மோசடி பேர்வழிகளிடம் மாட்டிக்கொள்ளாதீர்கள் நண்பர்களே. இப்போ நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா, வரலைன்னா சரி இது தப்பா போச்சு, இன்னும் கொஞ்சம் காசு கொடுங்க, நாளைக்கு வேற நம்பர் தரேன்னு இப்படியே தான் சொல்லுவானுங்களே ஒழிய, அப்புறம் நீங்களே வெளுத்து போய் போ அப்படின்னு விட்டுடுவீங்க. உங்க பணம் தான் வேஸ்ட்டாக போகும். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்பாதீங்க நண்பர்களே. அவர்கள் வியாபார தந்திரமே அவர்கள் பணத்தை பறிப்பது தான் அவர்கள் நோக்கம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்களை கொடுத்து அதில் குருட்டாம்போக்கில் ஏதோ ஒரு நம்பர் வந்துவிட போகிறது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் போர்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ப்ரிடிக்ஷன்ல என்ன நம்பர் வருதுன்னு எங்கேருந்து எடுத்தா எதையுமே சொல்லவும் மாட்டாங்க. இந்த நம்பர் வருது, இது ஆல் போர்டுல போடு. இருக்கிறதே 9 நம்பர், 10 நம்பர் தான். 10ல 3 நம்பர் அங்க வரப்போகுது. அதுல என்ன ஆல் போர்டுன்னு சொல்லி ப்ரிடிக்ஷன் கொடுக்கறது? அதுவும் ஒரு வகையான மோசடி தான் நண்பர்களே. சரி நண்பர்களே, அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நாளை இந்த எண்களை பயன்படுத்தலாம் நண்பர்களே. உங்களுக்கு மனதிற்கு சரியானப்படும் பட்சத்தில் இந்த 4 எண்களை பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி இந்த சிங்கிள் போர்டுகளுக்கு டி போர்டு 0 அல்லது 5ஐ பயன்படுத்தி பார்க்கலாம். ஏ போர்டுக்கு வந்து 8, 3 இந்த 2 எண்களையும் பயன்படுத்தலாம். பி போர்டு 1 அல்லது 6, சி போர்டு 2 அல்லது 7 இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அதே போன்று ஏபி, ஏசி, பிசி போன்ற இரட்டை இலக்க போர்டுகளுக்கு வந்து நான் குறிப்பிட்ட எண்களின் அமைப்பிலேயே நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது முழுக்க ஒரு கணிப்பு தான் நண்பர்களே. அதை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த விளையாட்டை ஒரு எதிர்பார்ப்போடு விளையாடுவதை முதலில் தவறு நண்பர்களே. பொழுதுபோக்காக விளையாடலாம், வந்தால் வெற்றி, அப்படித்தான் இருக்க வேண்டும். இதையே முழுதாக நம்பி நம்மையும் நம் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் கஷ்டத்தில் ஆழ்த்திவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள் நண்பர்களே. நிறைய ஏமாற்று பேர்வழிகள் இது போன்ற கணிப்புகளை கொடுக்கிறேன் என்ற பெயரில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். அதனால் தெரியாதவர்கள் இப்படிப்பட்ட சிக்கல் பேர்வழிகளிடம் மாட்டிக்கொண்டு உங்கள் பணத்தை இழந்து விடாதீர்கள் நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் புதன்கிழமை தனலட்சுமி லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் பார்ப்போம்.
அனைவருக்கும் நாளை செவ்வாய்க்கிழமை வெற்றி நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.